நாங்க பொதுவா சொல்லுவோம், நம்ம பெரியவங்க எல்லாம் எவ்வளவு புத்திசாலிங்க பாருங்க. தோப்பு கண்ணம் போட்டா தைராய்டு வராதுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தோப்பு கண்ணம் போறோம்? பள்ளிக்கூடங்கள்ல வாத்தியாரங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தோப்பு கண்ணத்தை ஒரு பனிஷ்மெண்டா கொண்டு வந்ததுனால தோப்பு கண்ணம் போடுவதே நம்மில் நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மன வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்கும். அந்த காலத்தை நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்க வீட்லயே ஒரு குட்டி பிள்ளையார் இருப்பார். காலையில எழுந்து பள்ளிக்கூடம் போறதுக்கு முன்னாடி நெத்தியில விபூதி வச்சுட்டு போய் 11 தோப்பு கண்ணம் போடணும். எப்படி போடணும்? உட்காந்து பிட்ட பகுதி காலில் போய் இடிச்சு எழுந்துக்கணும். இந்த 11 தோப்பு கண்ணம் காலை பிடிச்சிட்டு போட்டுட்டு போனாதான் எங்க பாட்டி வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க பாட்டி வந்து ரொம்ப பெரிய போலீஸ்காரங்க மாதிரி, மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி, என்னென்னலாம் பண்றோங்கிறத வாட்ச் பண்ணுவாங்க. இந்த 10ல் 1 குறைஞ்சதுன்னா கூட ஒரு அடி விழும். திருப்பி 1ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்காகவே நாங்க யாரும் தப்பு பண்ண மாட்டோம். கரெக்டா 11 தோப்பு கண்ணத்தை அவங்க பாக்குறாங்களோ இல்லையோ, அந்த பழக்கம் அப்படியே வந்து வந்து இன்று கூட பாத்தீங்கன்னா, நான் காலையில என்னுடைய வேலைக்கு கிளம்பும் போது 11 தோப்பு கண்ணம் போடாம கிளம்புனதே கிடையாது. இந்த பயிற்சியே இன்னைக்கு தைராய்டு நோய்க்கு மிகப்பெரிய மருந்துங்கிறத அறிவியல் உண்மைகள் நமக்கு நிரூபிக்கிறத பார்க்கணும்.